எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மே 7ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ், டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மே 6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலகிலேயே வெளிநாடுகளிலிருந்து அதிக அளவில் பணம் அனுப்பப்படும் நாடு எது? ஆன்சர் இந்தியா. மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி கற்கும் நாடுகளின் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? ஆன்சர் சீனா. சீனா ஃபர்ஸ்ட்ல இருக்கு, செகண்ட் பிளேஸ்ல இந்தியா இருக்கு. உச்சநீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை? ஆன்சர் 34. இதை 38 இன்க்ரீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. உலக தரத்திலான கப்பல் பழுதுபார்க்கும் மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் குஜராத்ல அமைக்க போறாங்க. அதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. எந்த நிதியாண்டுக்குள் 3.25 மில்லியன் ஹெக்டேர் நிலத்தை ரசாயனமற்ற இயற்கை விவசாயத்தின் கீழ் கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது? ஆன்சர் 2031ஆம் ஆண்டு. 2025 to 26ஆம் நிதியாண்டில் நாட்டில் வசூலான நிகர நேரடி வரி டேஷ்? ஆன்சர் 23.40 லட்சம் கோடி. ஸோ நிகர நேரடி வரினா என்ன? இதுக்கான அந்த ஃபார்முலா நேற்று சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து, இந்தியாவின் முதல் சுற்றுப்பாதை தரவு மைய செயற்கைக்கோள் எது? ஆன்சர் பாத்ஃபைண்டர். ஆப்ஷன் பி பாத்ஃபைண்டர். 2026ஆம் ஆண்டுக்கான புலிட்சர் பரிசை வென்ற இந்திய பத்திரிகையாளர் யார்? ஆன்சர் RK ஆனந்த் மற்றும் சுபர்ண சர்மா. சமீபத்தில் காலமான RP சௌத்ரி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் திரைப்பட தயாரிப்பாளர். இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாமா? ஸோ மே 7th டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குவாட் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு என்ன குவாட் அப்படின்னா, டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் கோயிங் ஸ்லோலி, பி அஃப்ரைட் ஆஃப் ஸ்டாண்டிங் ஸ்டில். அதாவது என்னன்னா, ஒரு விஷயம் பண்ணுறோம், இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக படித்தோம், நான் கம்மியாக தான் படிச்சிருக்கேன், நான் ஸ்லோவாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணுறத ஸ்லோவாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு என்றைக்குமே நீங்கள் பயப்படாதீங்க. அந்த விஷயத்தை நீங்க ஸ்டார்ட்டே பண்ணல அப்படின்னா தான் நீங்க பயப்படணும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கான குவாட் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் தொடங்காம இருப்பாங்க, அவங்களுக்கு பயம் இருக்காது. ஆனா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதை நம்ம பண்ண முடியுமா, இது ஸ்லோவா போகுதே, இதை நம்ம ரீச் பண்ணிடுவோம், அந்த கோலை ரீச் பண்ணிடுவோமா, அந்த மாதிரி நிறைய டவுட் வரும். ஸோ அதுக்கு நீங்க அஃப்ரேட் ஆகாதீங்க, அதை பத்தி பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்க போய் சேர்ந்துருவீங்க. அந்த இடத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க போயிடலாம். ஸ்டார்ட்டே பண்ணாம அதே இடத்துல நிக்கிறீங்க அப்படின்னா தான் நீங்க கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த குவாட்ல. அடுத்து, ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். இந்தியாவின் முதல் பிரத்யேக முத்து வளர்ப்பு மையம் எங்கு உருவாகி வருகிறது? ஆன்சர் ஹசாரிபாக். ஸோ ஹசாரிபாக்ல தான் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் முத்து வளர்ப்பு மையம், பியல் ஃபார்மிங் கிளஸ்டர் அப்படிங்கிறது உருவாகிட்டு இருக்கு. இப்போ எப்படி மீன் வளர்க்குறாங்க அந்த மாதிரி முத்து வளர்க்குற, சிப்பிக்குள்ள முத்து வளர்க்கறதுக்கான ஒரு வளர்ப்பு மையம் ஹசாரிபாக்ல உருவாகிட்டு வருது. ஹசாரிபாக் எங்க இருக்கு அப்படின்னா ஜார்க்கண்ட் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ ஜார்க்கண்ட் ஸ்டேட்ல உள்ள ஹசாரிபாக்ல இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பிரத்யேக முத்து வளர்ப்பு மையம் அப்படிங்கிறது நிறுவுறாங்க. எந்த திட்டத்தின் கீழ் அப்படின்னா பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா. பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா அப்படிங்கிறது மீன் வளர்ப்பு, மீனவர்களுக்கான உள்கட்டமைப்பு மேம்படுத்துறது, மீன் உற்பத்தியை இன்னும் மேம்படுத்தணும், இந்த காரணங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 2020ஆம் ஆண்டு செப்டம்பர்ல. மீன்வளத்துறையினால தான் இந்த திட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இந்த திட்டத்தின் கீழ் மீன்வளத்துறையினால. அடுத்த ரீசன் நியூஸ், இந்தியாவுடைய முதல் தடையற்ற சுங்கச்சாவடி வசதி குஜராத்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து, கூகுள் நிறுவனத்துடைய செயற்கை நுண்ணறிவு தரவு மையம் அப்படிங்கிறது விசாகப்பட்டினத்தில் அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. இந்தியாவில முதல் தனியார் செமிகண்டக்டர் ஆலை அப்படிங்கிறது கர்னூர்ல அமைக்கிறாங்க. குவாண்டம் கம்ப்யூட்டிங் கிராமமாக இந்தியாவுடைய கிராமம் ஃபர்ஸ்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் கிராமம் ஆந்திரால அமைக்கிறாங்க. நம்ம நாட்டுடைய முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் மகாராஷ்டிரா, செயற்கை நுண்ணறிவு ஸ்கூல் அப்படின்னு பார்த்தா, பள்ளின்னு பார்த்தா அது கேரளால. இந்தியாவுடைய முதன்முறையாக சுரங்க சுற்றுலா தலமானது ஜார்க்கண்ட்ல அமைக்கிறாங்க. நெக்ஸ்ட், சயின்ஸ் அண்ட் டெக். பிரசாஸ்த் 2.0 டிஜிட்டல் தளத்தை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? ஆன்சர் NCERT. NCERT அப்படின்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். அதாவது
கல்வி ஆராய்ச்சி மற்றும் திறன் பயிற்சிக்கான தேசிய கவுன்சில் தான் என்சிஆர்டி. என்சிஆர்டி வந்து இப்போ பிரசாஸ்த் 2.0 அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் தளத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது யாருக்காக அப்படின்னா ஸ்பெஷலா மாற்றுத்திறனாளிகளுக்காக, மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக. ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா தொடக்கத்துல பள்ளியில இப்போ எல்கேஜி ஜாயின் பண்றாங்க, 1வது படிக்கிறாங்க, அந்த மாதிரினா அந்த மாணவர்களுக்கு குறைபாடு இருக்கு அப்படின்னா, டிசபிலிட்டிஸ் இருக்குன்னா அதை கண்டறிவதற்காக இந்த பிரசாஸ்த் 2.0 அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் தளத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 21 வகையான குறைபாடுகளை கண்டறிஞ்சு அதுக்கான சர்டிபிகேட் வந்து அந்த மாணவர்களுக்கு கொடுப்பாங்க. பிளஸ் அங்கே உள்ள டீச்சர்ஸ், அப்புறம் அங்கே பிரின்சிபல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, ஸ்பெஷலா அவங்களுக்கு கவனிக்கிறது, கல்வி வழங்குவதற்காக ஹெல்ப் பண்றதுக்காக பிரசாஸ்த் 2.0. இப்போ ஆர்டிசம், பெருமூளைவாதம், இந்த மாதிரியான குறைபாடுகள், ஒரு 21 குறைபாடுகள் இருக்கக்கூடிய மாணவர்களை இந்த டூல் மூலமா கண்டறிஞ்சு அவங்களுக்கு தேவையான சர்டிபிகேட் கொடுக்கறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. அனைவரையும் உள்ளடக்கிய கல்வியை வழங்கணும் இல்லையா, எல்லாருக்குமே வந்து கல்வி கொடுக்கணும். அதுவும் ஒவ்வொருத்தவங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி கொடுக்கணும். எல்லாருமே நல்லா படிக்க மாட்டாங்க, அதே மாதிரி மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் கவனிப்பு அப்படிங்கிறது தேவைப்படும். அதுக்காக தான் சமக்கர சிக்ஷா திட்டம் 2018 கொண்டு வந்திருப்பாங்க. அனைவரையும் உள்ளடக்கிய கல்வியை மேம்படுத்துறதுக்காக 2018 எல்கேஜி டு 12th வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக சமக்கர சிக்ஷா திட்டம் 2018 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த சட்டத்தின் கீழ் தான் பிரசாஸ்த் 2.0 அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் தளத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிரசாஸ்த் அப்படிங்கிற ஃபில் ஃபார்ம் என்ன அப்படின்னா ப்ரீ அசஸ்மெண்ட் ஹோலிஸ்டிக் ஸ்கிரீனிங் டூல். ஸ்கிரீனிங் டூல் அப்படின்னா சோதனை செய்யக்கூடிய டூல். இப்போ ஒரு குழந்தை நீங்க எல்கேஜியில் போய் ஜாயின் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு ஆர்டிசம் இருக்குனாலே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குனாலே தெரியாது, டிசபிலிட்டி இருக்குதானே. ஸோ அதை கண்டறிவதற்கான ஒரு டூல் தான் இந்த பிரசாஸ்த் 2.0 அப்படிங்கிறது. ஸோ மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் 2016 ஒரு 21 வகையான குறைபாடுகள், அதாவது மாற்றுத்திறன்களை வந்து உள்ளடக்கியிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 7-8 தான் மாற்றுத்திறன்கள், அதாவது குறைபாடுகளை வந்து டிசபிலிட்டி பர்சன், டிஃபரன்ட்லி ஏபிள்டு பர்சனா வந்து அங்கீகரிச்சிருப்பாங்க. இப்போ 21 மாற்றுத்திறன்களை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ இந்த 21 வகையான மாற்றுத்திறன்களை கொண்ட பள்ளி மாணவர்கள் இருக்காங்கன்னா தொடக்கத்திலே அதை கண்டறிஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த டூல், ஸ்கிரீனிங் டூல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க என்சிஆர்டி. அடுத்த மிஷன் சக்ஷம், இது வந்து இந்திய ரிசர்வ் வங்கி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மிஷன் சக்ஷம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது எதுக்காகனா அர்பன்ல, அதாவது நகர்ப்புறத்துல உள்ள கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, கூட்டுறவு வங்கிகள், அந்த வங்கிகள்ல சேர்ந்தவங்களுக்கு வந்து திறன் பயிற்சி கொடுக்கணும், மீள்திறன் பயிற்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மிஷன் சக்ஷம். அடுத்து வந்து டிஜிட்டல் கைது மோசடியை தடுக்கிறதுக்காக சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ வந்து அவை அப்படிங்கிற ஒரு சேட் பாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து காப்பீடு முகவர்கள், எல்ஐசி ஏஜென்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பயனாளர்களை வந்து கண்டறிஞ்சு அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கிற அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்றதுக்காக சூப்பர் சேல்ஸ் சாதி அப்படிங்கிற ஆப். அடுத்து வாடிக்கையாளர்களுக்காக மை எல்ஐசி அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கு எல்ஐசி. இந்திய சுங்கத்துறையுடைய எண்ம அடையாளமாக ஐஸ்கேட் வலைதளமானது இருக்கு. எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் பதிவு செய்யறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு போர்ட்டல் தான் உத்யம் போர்ட்டல். அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். மாநில சட்டப்பேரவையை கூட்டுதல், ஒத்திவைத்தல், கலைப்பதற்கான அதிகாரம் யாரிடம் உள்ளது? நம்ம ஒரு 2 days முன்னாடியே இதை பார்த்திருப்போம். யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா ஆளுநருக்கு இருக்கு. இதுவே நாடாளுமன்றத்துல மக்களவையை கூட்டுறது, அதை கலைக்கிறது, அதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு பார்த்தா குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. ஸோ மாநில சட்டப்பேரவையை கூட்டுவது, ஒத்திவைத்தல், அப்புறம் அதை கலைப்பதற்கான அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கு. இப்போ 16வது தமிழ்நாடு சட்டமன்றம் பார்த்தீங்கன்னா இப்போ கலைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதோடைய காலம், பதவி காலம் அப்படிங்கிறது நிறைவடைகிறது. ஸோ அதை எடுத்து இப்போ 16வது சட்டப்பேரவை வந்து ஆளுநர் கலைச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அரசியலமைப்பு பிரிவு 174 ஆளுநருக்கு அதிகாரம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எந்த ஆர்டிக்கல்ல அந்த சட்டமன்றத்தை வந்து கூட்டுவது, அப்புறம் அதை கலைக்கிறது, ஒத்தி வைக்கிறதுக்கு அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆன்சர் ஆர்டிகல் 174. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சட்டப்பேரவை எல்லாம் கூட்டுறாங்க இல்லையா, ஒரு வருஷத்துக்கு 2 தடவையாவது மினிமம் நடந்துடணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேல எத்தனை தடவை நடக்கலாம், ஆனா மினிமம் 2 times 2 தடவையாவது நடக்கணும். அதுவும் 6 மாதங்களுக்கு இடைவெளியில கண்டிப்பா நடந்துடணும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இப்போ 16வது தமிழ்நாடு சட்டப்பேரவையை ஆளுநர் ஆர்வி அர்லேக்கர் அவர்கள் வந்து கலைக்கிறதுக்கு ஒப்புதல் அளிச்சுட்டாங்க. ஏன்னா அடுத்து 17வது சட்டப்பேரவை அப்படிங்கிறது பொறுப்பேற்க போறாங்க இல்லையா, அதனால. அடுத்து இதே மாதிரி குடியரசுத் தலைவருக்கு லோக்சபாவை கூட்டுறது, அதை ஒத்தி வைக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு இல்லையா, அதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன அப்படின்னா 85 சப்கிளாஸ் 2. ஆர்டிகல் 85 சப்கிளாஸ் 2ல தான் குடியரசுத் தலைவருக்கு அந்த அதிகாரமானது இருக்கு.
நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். சமீபத்தில் இந்தியா வியட்நாம் இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளது? ஆன்சர் 13 ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கையொப்பமாயிருக்கு. ஸோ அரிய வகை கனிமங்கள், அப்புறம் பாதுகாப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒத்துழைப்பை மேம்படுத்துற வகையில ஒரு 13 ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் வியட்நாம் நாட்டுக்கும் இடையே இப்போ சைன் ஆயிருக்கு. ஸோ இப்போ 2 நாட்டுக்கும் இடையிலான வர்த்தகம்னா ஏற்றுமதி இறக்குமதி நடக்குது இல்லையா, அதுதான் வர்த்தகம் சொல்றோம். ஸோ 2 நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகத்தை 2030ஆம் ஆண்டுக்குள்ள $25 பில்லியன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு டார்கெட் வச்சிருக்காங்க. 13 அக்ரிமெண்ட் சைனா இருக்கு. அரிய வகை புவி கனிமங்கள், அப்புறம் மருந்து, கல்வி, வங்கித்துறை, கலாச்சாரம், எண்ம பரிவர்த்தனை அப்படின்னா நம்மளுடைய யூபிஐ யூஸ் பண்றது, யூபிஐ மூலமா வியட்நாம்ல இருந்து இங்க மணி அனுப்ப முடியும். அதே மாதிரி நம்மளும் அந்த நாட்டுக்கு மணி அனுப்ப முடியும். அவங்க அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றது, நம்மளுடைய யூபிஐயும் அவங்களுடைய எண்ம பரிவர்த்தனை அமைப்பையும் கனெக்ட் பண்றது, அது சம்பந்தமா ஒப்பந்தம். இந்த மாதிரி ஒரு 13 ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது சைனா இருக்கு இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையே. நெக்ஸ்ட் ரீசன்ட் நியூஸ். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே ரீசெண்டா 6 ஒப்பந்தம்ங்கிறது சைனா இருக்கு. நெக்ஸ்ட் இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைனா இருக்கு. யுரேனியம் விநியோகத்துக்காக இந்தியா கனடாவோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க, யுரேனியத்தை பெறுவதற்காக கனடா கிட்டேருந்து. ஸோ நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா, பிரிட்டன், ஓமன், நியூசிலாந்து, ஐக்கிய அரபு அமீரகம், ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக கூட்டமைப்பு, அதாவது யூரோப் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன் அப்படி சொல்லிட்டு பார்ப்போம், வர்த்தக கூட்டமைப்பு, அப்புறம் மொரீஷியஸ், இந்த நாடுகளோடலாம் நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது சைன் பண்ணிருக்கோம். நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். தேசிய கௌரவ அவமதிப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 1971 தான் தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு சட்டம். அதனால தேசிய கௌரவ அவமதிப்பு சட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேசிய சின்னங்கள் இருக்கு இல்லையா, தேசிய கொடி, தேசிய கீதம், அப்புறம் தேசிய பறவை, இந்த மாதிரிலாம் நமக்கு தேசிய சின்னங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவமதிக்கிற மாதிரி நடக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. அது ஒரு குற்றமா கருதப்படும். இப்ப தேசிய கொடியை கிழிக்கிறாங்க, எரிக்கிறாங்க, அதை அவமானப்படுத்துற மாதிரி, அசிங்கப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இப்ப என்ன பண்ணிருக்காங்க, சட்டம் 1971 இயற்றிருக்காங்க. 1971 இயற்றின சட்டத்தையே இப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய தேசிய பாடலா வந்தே மாதரம் பாடல் இருக்கு இல்லையா, அந்த வந்தே மாதர பாடலுக்கும் ஏதாவது அவமதிக்கிற செயல் மாதிரி ஏதாவது பண்றாங்க அப்படின்னா, அதாவது எப்படின்னா இப்ப அந்த பாடலை பாட விடாம தடுக்கிறது, பாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றது, அந்த மாதிரி பண்றாங்கன்னா அதுவும் குற்றமாக கருதப்படும்ங்கிற வகையில தேசிய பாடலான வந்தே மாதரத்தை அவமதிக்க கூடாது, அதை இதுல ஆட் பண்ண போறாங்க இந்த சட்டத்துல. ஏற்கனவே தேசிய கீதம் இருக்கு, நம்ம தேசிய கொடி இருக்கு, இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து தேசிய பாடலான வந்தே மாதத்தையும் ஆட் பண்ண போறாங்க, அதை அவமதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கான மசோதா கொண்டு திருத்தமானது இந்த சட்டத்துல மேற்கொள்ளப்படும் சொல்லிட்டு மத்திய அமைச்சரவையில இதுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. 1971 தான் தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு சட்டம் 1971 இயற்றப்பட்டது. அப்புறம் தேசிய கொடி, தேசிய சின்னம், தேசிய கீதம், அப்புறம் நம்ம நாட்டுடைய மேப்பு, அப்புறம் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, அது இதெல்லாமே அவமதிக்கிறாங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த சட்டம். ஸோ 3 years வரைக்கும் சிறை தண்டனை அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இதுல வந்தே மாதத்தையும் சேர்க்க போறாங்க, தேசிய பாடலையும் சேர்க்க போறாங்க. ஸோ தேசிய பாடலை பாடுறதுக்கு எங்கேயாவது இடையூறு கொடுக்குறாங்க இல்லைன்னா அவமதிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு குற்றமா கருதப்படும் சொல்லிட்டு ஆட் பண்ண போறாங்க. அடுத்து வந்தே மாதரம் பாடலை பொறுத்த வரைக்கும் வந்தே மாதரம் பாடல் 1875 பக்கியம் சந்திர சட்டர்ஜி அவர்களால் இயற்றப்பட்டது. இது தேசிய பாடலா இருக்கு. இந்த வந்தே மாதர பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவடைஞ்சதை நம்ம 1 year செலிப்ரேட் பண்றோம். அடுத்து 1896 கொல்கத்தால காங்கிரஸ் மாநாட்டுல ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்தே மாதரம் பாடலை பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அது ஃபேமஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா தேசிய பாடலா ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1950 தேசிய பாடலா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இப்போ 150 years செலிப்ரேட் பண்றோம். நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். நாடு முழுவதும் அனைவருக்குமான உயர்தரமான கல்வியை வழங்க மத்திய அரசு தொடங்கிய திட்டம் எது? ஆன்சர் PM ஸ்ரீ திட்டம். PM ஸ்ரீ திட்டம் தான் நம்ம நாடு முழுக்க எல்லா மாணவர்களுக்கும் உயர்தரமான கல்வி, அதுவும் நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்கு இல்லையா, புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020, அந்த கொள்கையில இடம்பெற்ற அம்சங்கள்லாம் செயல்படுத்துற வகையில தான் PM ஸ்ரீ அப்படிங்கிற ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இதில் பார்க்குறோம் ஃபசல் பீமா யோஜனா, பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிறது 2016 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ இயற்கை பேரிடர் ஏற்படுது, அதாவது வெள்ளம், புயல் இந்த மாதிரி காரணங்களாகவோ அல்லது பூச்சிகளாலேயோ அந்த வருஷம் வந்து விளைச்சல் பாதிக்கப்படுது அப்படின்னா அவங்களுக்கு காப்பீடு வழங்குறதுக்காக, விவசாயிகளுக்கு காப்பீடு வழங்குறதுக்காக ஃபசல் பீமா யோஜனா. ஃபசல் அப்படின்னா கிராப், பயிர். பீமா அப்படின்னா என்னன்னா இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும், காப்பீடு. ஸோ பயிர் காப்பீடு திட்டம் தான் ஃபசல் பீமா யோஜனா. அடுத்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, இது 2015 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம், அர்பனுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 2016 கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் சொல்லிட்டு கிராமின் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற நோக்கத்தில் லான்ச் பண்ண ஸ்கீம் தான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. அடுத்து பிரதான் மந்திரி கிசான் திட்டம், PM கிசான் திட்டம் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க 3 தவணையா, 2000 சொல்லிட்டு ஒரு 3 இன்ஸ்டால்மெண்ட்ல விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ PM ஸ்ரீ ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இல்லையா, இது வந்து நம்மளுடைய மாணவர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு தரமான உயர்தரமான கல்வியை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. PM ஸ்ரீ அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. அதை தான் ஷார்ட்டாக நம்ம ஸ்ரீ, PM ஸ்ரீ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேசிய கல்விக் கொள்கை 2020 உள்ள அம்சங்களை செயல்படுத்தும் வகையில தான் PM ஸ்ரீ ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுல தேசிய கல்விக் கொள்கையில என்னெல்லாம் அம்சம் இருக்குன்னா மும்மொழி கொள்கை, 3 லாங்குவேஜ் வந்து கற்றுக் கொடுக்கணும்னு இருக்கு. பிளஸ் வந்து நம்ம நாட்டுடைய கல்வி நிறுவனங்கள் வெளிநாட்டுல நம்மளுடைய வளாகத்தை அமைக்கணும், வெளிநாட்டு கல்வி நிறுவனங்கள் நம்ம நாட்டுல கல்வி வளாகங்கள் அமைக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய, அப்புறம் புத்தகம் இல்லாத நாட்கள் சொல்லிட்டு ஒரு 10 டேஸ்க்கு இருக்கணும். இந்த மாதிரியான அம்சங்கள்லாம் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 இருக்கு. ஸோ அதெல்லாம் செயல்படுத்தும் வகையில தான் PM ஸ்ரீ ஸ்கீம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ மத்திய அரசுடைய இந்த PM ஸ்ரீ திட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வலியுறுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஸ்கீம் பற்றி பார்க்குறோம். அரசு பள்ளிகளை நவீனப்படுத்தி அதிநவீன வசதியோட மாணவர்களுக்கு திறமான நவீன தொழில்நுட்பத்துடன் கூடியான கல்வியை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம். நிதி பங்களிப்பு 60:40, 60% நிதியை வந்து இந்த ஸ்கீம்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க, 40% நிதியை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். தென் கடற்கரை ரயில்வே இந்தியாவின் எத்தனையாவது ரயில்வே மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? 18வது ரயில்வே மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ 2026 ஜூன் 1 இது செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் இது எதை ஹெட் குவார்டரை வச்சு செயல்படும் சொல்லியிருக்காங்கன்னா விசாகப்பட்டினத்தை, ஆந்திர மாநிலத்தின் விசாகப்பட்டினத்தை தலைமையிடமாக கொண்டு தென் கடற்கரை ரயில்வே வந்து இந்தியாவுடைய 18வது மண்டலமாக செயல்படும், ரயில்வே மண்டலமாக செயல்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதோட ஹெட் குவார்டர் விசாகப்பட்டினம், ஜூன்லேருந்து செயல்பாட்டுக்கு வரும். அடுத்து இம்பார்ட்டன்ட் டே, உலக ஆஸ்துமா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 5 மே 5 தான் ஆஸ்துமா தினம் அப்படிங்கறத செலிப்ரேட் பண்றோம். ஆஸ்துமா நோய் குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக இந்த டே. ஸோ நுரையீரல்ல பாத்தீங்கன்னா இந்த சுவாச பாதை இருக்கும் இல்லையா, நுரையீரலுக்கு காற்று போகக்கூடிய அந்த சுவாச பாதை, அதுல வந்து வீக்கம் ஏற்படுறது, இறுக்கம், தசை இறுக்கம் ஏற்படுறது, தசை பிடிப்பு ஏற்படுறது, இதனால சுவாசிக்கிறதுல ப்ராப்ளம் வந்துடும். ஆஸ்துமாவை முழுமையாக குணப்படுத்த முடியலாட்டியும் ரெகுலரா மெடிசன் கொடுக்கறது மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ரெகுலர் லைஃப் அவங்களால லீட் பண்ண முடியும் இந்த ஆஸ்துமா நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு. ஸோ மே மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமையில இந்த ஆஸ்துமா தினம் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்றோம். ஸோ அதன்படி மே 5 இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். தீம் என்ன அப்படின்னா access to anti inflammatory inhalers for everyone with asthma still an urgent need அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் தீம். அதாவது இப்போ இந்த ஆஸ்துமா பேஷண்ட்லாம் இருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த ஒரு கையில் ஒன்று வச்சிருப்பாங்க இல்லையா சுவாசிக்கிறதுக்கு, அந்த எல்லாருக்குமே ஆக்சஸ் கிடைக்கிறது கிடையாது. ஸோ அது வந்து ஆனால் ஆக்சஸ் கிடைக்கிறதுங்கிறது நீடு, முக்கியமான அவசியமா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. 1998 ஆஸ்துமாவிற்கான உலகளாவிய முன்னெடுப்பு ஜினா அப்படிங்கிற அமைப்பு மூலமாக தான் இந்த ஆஸ்துமா டேங்கிறது செலிப்ரேட் பண்றோம். காற்று சுவாச பாதைகளுடைய தசைகள்ல வந்து வீக்கம் ஏற்படுறது, தடிப்பு ஏற்படுறதுனால அங்கே சுவாசிக்கிறதுல சிரமமானது ஏற்படுது. அதுலயும் இந்த சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப சிரமமா இருக்கும், காற்று பாதைகள் அடைக்கப்படும். அடுத்து இம்பார்ட்டன்ட் டே, ஆபரேஷன் சிந்தூரின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 7. அதாவது நம்ம போன வருஷம் 2025ல ஜம்மு காஷ்மீர்ல பெஹல்காம், அது ஒரு சுற்றுலா தலம், அங்கே போயிருந்த சுற்றுலா பயணிகள் மேல
பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருப்பாங்க ஏப்ரல்ல. அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க நம்ம இந்தியா. ஸோ அது லான்ச் பண்ண டே தான் வந்து May 7. ஸோ இப்போ 1 year வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் ஸ்டார்ட் ஆகி. ஆப்ரேஷன் சிந்தூர் பயங்கரவாதிகள், அதாவது பஹல்காம்ல அட்டாக் பண்ண பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணதான் ஆப்ரேஷன் சிந்தூர். 2025 ஏப்ரல் 22 அந்த சுற்றுலா பயணிகளை வந்து சுட்டு கொண்டிருப்பாங்க. ஸோ 2025 மேக்கு பதிலடி கொடுக்கும் வகையில தான், இந்த ஆக்ஷனுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில தான் ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஷார்ட் நியூஸ். தென்கொரியாவோட இனிமே எந்த காலத்துலையும் நாங்கள் இணைய போறதில்லை அப்படின்னு சொல்ற அந்த கொள்கையை உறுதிப்படுத்துற வகையில வடகொரியால அரசமைப்பு திருத்தம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து May 7 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் இயர் ஜூன் டு இந்த இயர் ஆகஸ்ட் வரைக்கும் 15 month இதில் கவர் ஆகும். அதை பற்றி டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. டவுட் இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம் அல்லது கால் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் பிரத்யேக முத்து வளர்ப்பு மையம் எங்கு உருவாகி வருகிறது? ஆன்சர் ஹசாரிபாக், ஜார்க்கண்ட்ல இருக்கு. பிரசாஸ்த் 2.0 டிஜிட்டல் தளத்தை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? ஆன்சர் NCERT, நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். மாநில சட்டப்பேரவையை கூட்டுதல், ஒத்திவைத்தல், கலைப்பதற்கான அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஆன்சர் கவர்னர். சமீபத்தில் இந்தியா வியட்நாம் இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளன? ஆன்சர் 13 ஒப்பந்தங்கள் கையொப்பமாயிருக்கு. தேசிய கௌரவ அவமதிப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1971 ஆண்டு. நாடு முழுவதும் அனைவருக்குமான உயர்தரமான கல்வியை வழங்க மத்திய அரசு தொடங்கிய திட்டம் எது? ஆன்சர் PM ஸ்ரீ. தென் கடற்கரை ரயில்வே இந்தியாவின் எத்தனையாவது ரயில்வே மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 18வது ரயில்வே மண்டலம். உலக ஆஸ்துமா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் May 5 செலிப்ரேட் பண்றோம் இந்த வருஷம். அடுத்த ஆபரேஷன் சிந்தூரின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் May 7. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.